வணக்கம். நம்முடைய ஜீஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் ஒரு 5,4 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்றாங்க. அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பெருமை தான். இருந்தாலும் 10 லட்சம் பேரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எப்படி அடைஞ்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. நம்முடைய யூடியூப்பை பார்த்துட்டு பலர் பாராட்டுறவங்களும் உண்டு, யோசனை சொல்கிறவங்களும் உண்டு, கேள்வி கேட்குறவங்களும் உண்டு. அந்த கேள்விகளுக்கு நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு விடை சொல்லுவோம். இப்போ உதாரணமாக ஒரு நேயர் தாரணிங்கிற ஒரு நேயர் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சூதாட்டத்தில் தோற்ற பிறகு கூட தருமனும் அவனை சார்ந்த பாண்டவர்களும் திரௌபதியும் துரியோதனிடத்தில் பங்கு கேட்பது எதற்காக, சரியா அப்படின்னு கேட்குறாங்க. அது நீங்கள் கதையை அப்படி புரிஞ்சுக்கிற கூடாது. எப்போ எது நடந்ததுங்கிறதுக்கு கொஞ்சம் முன்கதை தெரியணும். அதாவது ஆதி பருவத்தில் சொல்லப்படக்கூடிய பல செய்திகளில் ஒன்று என்ன அப்படின்னா, அம்பிகை அம்பாளிகை அந்த 2 பேர் தான் பட்டத்தரசிகள். அவருடைய கணவன் இளம் வயதில் இறந்து போயிட்டதுனால தாய் சத்தியவதி பீஷ்மருடைய வேண்டுகோளின்படி தனக்கு திருமணத்துக்கு முன்பு பிறந்த இந்த காப்பியத்தை படைத்த வியாசரை வரவழைத்து குடும்பம் தலைக்க செய்கிறார். வியாசர் வந்தபோது அவர் துறவியாக இருந்ததால் அவரை பார்த்த அந்த பெண்மணிகள் சற்று அஞ்சி, அதில் அம்பிகை அவரோடு சேர்ந்திருந்த போது கண்களை மூடிக்கொள்கிறாள். பிறந்த குழந்தை பார்வை இல்லாமல் பிறக்கிறது, திருதராஷ்டிரன். அடுத்தவள் அவரோடு இருக்கும்போது உடம்பெல்லாம் அவளுக்கு வெளுத்து போகிறது. பிறந்தவன் வெள்ளைப்பாண்டு. 3ஆம் நாள் 2 பேரும் சேர்த்து வேலைக்காரி அனுப்பி விட்டுறாங்க. அந்த வேலைக்காரிக்கும் அந்த வியாசருக்கும் பிறந்தவர் தான் விதுரன். திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரன். இப்போது அந்த அஸ்தினாபுரத்தினுடைய ஆட்சி யாருக்கு? மூத்தவருக்குத்தான். ஆனால் அங்ககீனமானவர்கள் அரசாளக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தது. பீஷ்மரே சொல்றார், திருதராஷ்டிரனுக்கு பதிலாக பாண்டுவும் அமைச்சராக விதுரனும் இருந்து ஆட்சி நடத்துகிறார்கள். பாண்டுவுக்கு ஏற்பட்ட சாபத்தின் காரணமாக, குந்திக்கு இருந்த வரத்தின் காரணமாக அவள் ஒவ்வொரு தேவர்கள் மூலமாக தர்மன், பீமன், அர்ஜுனன் என்று 3 குழந்தைகளை பெற்றுக் கொண்டு தன்னுடைய தங்கையாகிய மாத்திரி, அவளும் பாண்டுவோட மனைவிதான், அவளுக்கு அந்த மந்திரத்தை சொல்லிக் கொடுத்து நகுல சகாதேவர்கள் பிறக்கிறார்கள். காந்தாரி 100 பிள்ளைகளை அவருடைய கற்பங்களை பிறகு அதை இதை மண்பாண்டங்களில் வச்சு அதை காப்பாற்றி 100 பிள்ளைகளை உருவாக்கிறாங்க. அதை வெடித்து கிளம்புதெல்லாம். துரியோதனன் தொடங்கி கடைசி தங்கையாகிய துட்சலை வரை அவர்களுடைய பிள்ளைகள். விகர்ணன் 100வது சகோதரன். இவர்களுக்குத்தான் இந்த சொத்து பிரித்து கொடுக்கணும். இப்போ சொத்து பிரிக்கணும்னு சொன்னபோது முதல்ல மறுத்த துரியோதனன் பிறகு எல்லாருடைய வற்புறுத்தலின் காரணமாக அவர்களுக்கு ஒரு பகுதியை பிரித்து கொடுக்குறான். அது எது? அவன் ஆண்ட பகுதியில் காண்டவ வனம் என்கின்ற எதுக்குமே பயன்படாத ஒரு பகுதியை கொடுக்குறான். அந்த காண்டவ வனத்தை கண்ணன் அருளால் அர்ஜுனன் கிருஷ்ணனுடைய வேண்டுகோள்படி எரித்து சாம்பலாக்கி பிறகு அதை நாடாக செய்கிறார்கள். அதுதான் இந்திரபிரஸ்தம். இன்னைக்கு இருக்கிற நம்ம இந்தியாவின் தலைநகராகிய டில்லி. நீங்க அங்கே போனீங்கன்னா பாண்டவர்கள் வாழ்ந்த பகுதின்னு ஒரு இந்திரபிரஸ்த பகுதியவே காட்டுறாங்க. இப்போ இந்த இந்திரபிரஸ்தம் நாட்டில் குடிபுகிற போது புதுமனை புகுவிழா மாதிரி பெரிய யாகம் நடத்தி எல்லாரையும் வர வைக்கிறாங்க. துரியோதனன் தம்பிமாரோட போகிறான், எல்லாரும் வர்றாங்க. துரியோதனனுக்கு அப்போது அவர்கள் சொத்தின் மீது பொறாமை ஏற்படுகிறது. அதோடு மட்டுமில்லை, சிசுபாலன் அங்கு வதைக்கப்படுகிறான். இப்போது துரியோதனன் தன் மாமா சகுனிடம் சொல்லுகிறான், இவ்வளவு செல்வங்களை பெற்று அவர்கள் வாழ்வது சரியில்லை, அவர்கள் பஞ்சைகளை அலைய வேண்டும், என்ன செய்யலாம்? போர் மூலம் செய்ய முடியாது. சகுனி சொல்லிவிட்டு சூது மூலமாக அவர்களை நாம் வெல்லலாம் சொல்லி மண்டபம் ஒன்றை அமைத்து திருதராஷ்டிரனுடைய அழைப்பின் பேரில் விதுரனை அனுப்பி பாண்டவர்களை விருந்து கலைக்கிறார்கள். போகலாமா வேண்டாமா என்கிற பிரச்சனை எழுந்தபோது தர்மன் சொன்னான், அழைத்தவன் பெரியப்பா, அழைக்க வந்தவன் சித்தப்பா, நாம் போய்த்தான் ஆக வேண்டும். போனார்கள். சூதாட்டம் நிகழ்ந்தது. தோற்றார்கள். பாஞ்சாலி உள்பட தோற்று அடிமையானார்கள். இப்போது இவர்கள் எல்லாவற்றையும் இழந்து 12 ஆண்டு காலம் காட்டிலும் ஓராண்டு மறைந்தும் வாழ வேண்டும் அடிமைகளாக. அப்படி அவங்க புறப்படுறதுக்கு முன்னாடி பாஞ்சாலி சொல்றா, இதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் அடிமையாக நாம் வெளியில் போகக்கூடாது. எனவே மீண்டும் சூதாட்டத்தை நடத்துங்கள். நடத்தி தர்மன் வென்று அந்த அடிமை தலையிலிருந்து நீங்கி அவர்கள் புறப்படுகிறார்கள். 12 ஆண்டு காட்டில் இருந்தாங்க. ஓராண்டு மறைந்து வாழ்ந்தார்கள் விராட பருவத்தில்.
இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்பத்தான் வந்து எங்கள் பகுதியை, நாங்கள் சூதாட்டத்தில் இழந்த பகுதியை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போ இங்கே எல்லாரும் பேசுகிறாங்க, அவங்க அது தரலைன்னா என்ன பண்ணுறது, தரலைன்னா யுத்தம் தான். இப்போ தான் கண்ணபெருமான் மூலமாக பாண்டவர்கள் தருமன் சொன்னபடி பாதி பங்கை தரவில்லை என்றால் என்ன செய்வது? கிருஷ்ணன் கேட்கிறாரு. 5 ஊர்கள் கேளுங்கள். சரி, 5 ஊர்களும் தரவில்லை, 5 வீடுகள் கேளுங்கள், நாங்கள் 5 பேர் அதில் இருந்துக்கிறோம். சரி, நீ சொன்னபடியே கேட்கிறேன். போய் கேட்டார். பாதி கொடு, இல்லை. 5 ஊர் கொடு, இல்லை. 5 வீடாவது கொடு, இல்லை. அதுக்கு மேல சொன்னான் துரியோதனன், ஈ அமர்கின்ற இடம், ஊசி குத்துகிற இடம் கூட, ஒரு முனையளவு கூட நான் பாண்டவர்களுக்கு தரமாட்டேன். இப்பதான் அப்படி என்றால் இனிமேல் கேட்டு பிரயோஜனம் இல்லை, யுத்தமே முடிவு, நீ ஒத்துக்கொள்கிறாயா? நிச்சயமாக யுத்தத்தை தீர்மானித்துவிட்டு வருகிறார் கண்ண பரமாத்மா. இப்போதுதான் அவர்கள் வனவாசம் முடிந்த பிறகு போய் தங்களுடைய பகுதியை கேட்டார்களே தவிர, ஆரம்பத்தில் அவர்கள் கேட்டபோது பிரித்து கொடுத்த பகுதிதான் அந்த காண்டவ வனம், பிறகு இந்திரபிரஸ்தம். அதை ஏமாற்றி பிடிக்கினார்கள். அந்த ஏமாற்றி பிடிக்கினாலும் அதற்கான தண்டனை காலத்தை அனுபவித்தார்கள். அனுபவித்துவிட்டு தான் வந்து தங்களுடைய பகுதியை கேட்டார்கள். திரும்ப வந்து அந்த சொத்தை, நாட்டை கேட்கிறார்களே, இது தப்பு தானேன்னு அந்த நேயர் கேட்டிருந்தாங்க. திருதராஷ்டிரனுக்கு எப்படி உரிமை உண்டோ அதுபோல பாண்டுவுக்கு உரிமை உண்டு. அப்பாவின் வழியாக அவர்கள் கேட்டார்கள், தர மறுத்த போது யுத்தம் செய்தார்கள். இதுதான் பாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதை. இது உங்களுடைய கேள்விக்கு பதிலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மேலும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.